இது என்னோட ஃபோன் நம்பர். என் நம்பரை தான் கொடுத்துக்கனே. எதிரில் உள்ளவங்க நம்பர் கிடைக்குமா? இன்னும் சம்பந்தம் முடிவாகல. அது மட்டும் இல்லாம முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு என் நம்பரை எதுக்கு தரணும்? அட, நாம முன்ன பின்ன தெரியாதவங்களா என்ன? அன்னைக்கு கூட மீட் பண்ணோமே. அப்புறம் நான் என் கையால உங்களுக்கு பரிசு கூட கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? நான் வந்து கேள்விப்பட்டேன் நீங்க எல்லாரும் டெம்போல வந்தீங்கன்னு. இல்ல, அது வந்து இல்ல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க குடும்பத்துல உள்ளவங்க என் குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட எவ்வளவோ கேள்வி கேட்டாங்க, என்கிட்ட கூட தான். அதான் எனக்கும் தோணுச்சு இத பத்தி கேட்டுக்கலான்னு நினைச்சேன். அது அது என்னன்னா, அது வந்து எங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால தனித்தனி வண்டி ஏற்பாடு பண்றதை விட சித்தப்பா பெரிய டெம்போவை ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதுலயே மொத்த பேரும் வந்துடலாம்ல, அதான். ஓ, அப்ப இதுக்கு அர்த்தம் அப்போ நீங்களாம் கஞ்சம் பிடிச்சவங்க இல்ல. ஆமா, கொஞ்சம் அப்படிதான். வேற ஏதாவது கேட்க விரும்புறீங்களா நீங்க? இல்ல. நீங்க நடக்கிறத நான் பாத்துட்டதால நான் உங்களை நடந்து காட்ட சொல்லி கேட்க மாட்டேன். ஆனா ஒன்னே, உங்க சம்பளம் எவ்வளவுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இப்ப பசங்க கிட்ட சம்பளத்தை கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்கறது முறையும் இல்ல. பசங்க கிட்ட யாராவது சம்பளம் எவ்வளவுன்னு கேட்பாங்களா? அப்படியா? அப்போ ஒரு பொண்ணோட கலர் ஒரிஜினலா இல்ல மேக்கப்பான்னு கேட்கலாமா? இல்ல அவளோட முடி ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு கேட்கலாமா? கூடாது. இப்ப கேட்க கூடாத ஒரு விஷயத்த உங்க குடும்பத்துக்காரங்க என்கிட்ட கேட்டுட்டாங்க. அப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்தையும் நீங்க என்கிட்ட சொல்லிடுங்க. இப்போ என் சம்பளம் கிட்டத்தட்ட 45,000. இன்னும் வேற ஏதாவது கேட்கணுமா? நான் BA ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும் எழுதணும். ஒருவேளை என்ன நீங்க எக்ஸாம் எழுத விடலனா நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். BA தானே படிக்கிறேன், பரீட்சை எழுத வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஓகே. ஆனா தயவு செஞ்சு இதை பத்தி வீட்டுல யார்கிட்டயும் பேசாதீங்க. நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க ரொம்ப கோவப்படுற கேரக்டரும். என்னை பார்த்தா கோவக்காரியா தெரியுதா? ஆமாங்க, லைட்டா. உங்க அம்மா கூட ரொம்ப கோவக்காரங்க தான். உங்களுக்கு அப்படியா தோணுச்சு? அப்புறம் உங்க அம்மா மட்டும் இல்ல, உங்க அண்ணன்ல ஒருத்தரும் பெரிய கோவக்காரர் தான். ஆனா நான் சுத்தமா கோவப்படவே மாட்டேன். எனக்கு கோவமே வராது. அத தெரிஞ்சுக்க சமயம் எங்க கிடைச்சது? உட்காருங்க, இப்போ நேரம் இருக்கு. நான் சுத்தமா கோபப்படவே மாட்டேன். ஆனா ஒண்ணு, எனக்கு கோவப்படுற பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். அது 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 வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது நீங்க BA பரீட்சை எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, சரியா? நிச்சயமா நான் BA ஃபைனல் இயர் பரீட்சை எழுதணும். ஆனா பரீட்சை எழுதக்கூடாதுங்கிற கண்டிஷனை 2 குடும்பத்திலையும் ஏத்துக்குவாங்க. இன்ஃபேக்ட் வாயே திறக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிடுவாங்க. ஆனா நான் BA ஃபைனல் இயர் பரீட்சை எழுதியே ஆகணும். இதுதான் என்னோட ஆசை.
சரிங்க, அப்ப டீல் ஓகே. ஒருவேளை நீங்க இந்த டீலை மீறிட்டீங்கன்னா அப்போ ஒண்ணு பண்ணலாம். நான் உங்களுக்கு பத்திரம் எழுதி கையெழுத்து போட்டு தரட்டுமா? ஒரு கையெழுத்தால எதுவும் நிரூபிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம சட்டத்தோட பார்வையில இந்த நிபந்தனைக்கு எந்த மதிப்பும் இல்ல. அப்ப நீங்களே சொல்லுங்க. அப்படி நான் அப்படி என்ன செய்யணும்? உங்க நம்பிக்கையை காப்பாத்துறதுக்கும் அதை உடைக்காம இருக்கிறதுக்கும். சரி, அப்ப எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. இவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறமும் நான் இவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன். அதனால நான் எழுதியே தீருவேன். சரி, ஓகே. நான் உங்களை சத்தியமா பரீட்சை எழுத விடுவேன்னு வாக்கு கொடுக்கறேன். இன்னும் வேற ஏதாவது கேட்கணுமா? அது நான் உங்ககிட்ட இவ்வளவு கேள்வி பதிலாம் கேட்டிருக்க மாட்டேன். உங்க குடும்பத்துல உள்ளவங்களாம் தொந்தரவு செய்யாம இருந்திருந்தா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் தானே. என் குடும்பத்துல உள்ளவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் அந்த காலத்து ஆளுங்க. அதனாலதான் இதெல்லாம். சாஸ்திர சம்பிரதாயமா? அப்போ உங்ககிட்ட, அதாவது மாப்பிள்ளை கிட்டையும் கேள்வி கேட்கறது சம்பிரதாயமா இருக்கணும் இல்லையா? ஏன் இல்ல? அதனாலதான் இப்ப எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்தனே. நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். உங்க வீட்டுல பொண்ணை அவமானப்படுத்துறத சாஸ்திர சம்பிரதாயம்னு சொல்றாங்க. அப்புறம் அதை நீங்க எதிர்க்க கூட மாட்டீங்கன்னா அப்ப நம்ம 2 பேர் எண்ணமும் எப்பவுமே ஒத்து போக முடியாது. இப்போதைக்கு என் குடும்பத்தை எதிர்த்து பேசுற தைரியம் எனக்கு இல்லை. ஆனா நீங்க எனக்கு துணையா இருந்தா, என் கை கோத்தீங்கன்னா ஒருவேளை ஒரு நாள் அந்த தைரியம் எனக்கு வந்தாலும் வரலாம். இப்போ எல்லாரும் இங்க இருக்கதால ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். என் பையனுக்கு அந்த வீட்டுல கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல. அம்மா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பம் இல்லைன்னா நாம ஏன் அங்க பொண்ணு பார்க்க போனோம்? என்ன சொல்ல வர? பொண்ணு பார்க்க போனா கல்யாணம் பண்ணிதான் ஆகணுமா? அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு பாத்தியா இல்லையா? வந்த முதல் நாளே சூடாட்டிய கொட்டிட்டா, சூடு வச்சுட்டா எனக்கு. நீ எதுக்கு அப்படி பண்ண? சூடான டீ அவங்க மேல ஏன் கொட்டுனே? பெரியம்மா, நான் வேணும்னே அவங்க மேல டீயை கொட்டலையே. யாரு டீயை கொட்டின தானே? கண்ணு தெரியலையா குருடியா நீ? அதுவும் யார் மேல கொட்டின? உன்னோட வருங்கால மாமியார் மேல. பெரியப்பா, நான் நிஜமாவே வேணும்னு எதுவும் செய்யல. சரி, கை தவறி கொட்டிடுச்சுன்னு வச்சுப்போம். ஆனா நடந்தது தப்பு தானே. நீயும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். சொட்கி, வெளிய வா. இல்ல இப்படியே வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருப்பியா? தினமும் பண்ற மாதிரி. சொல்லுங்கக்கா. நீ உன் பொண்ணுக்கு புத்தி சொல்ல மாட்டியா? எவ்வளவு சொல்றதுக்கா? நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு சொல்லிட்டு தானே இருக்கீங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அக்கா, நான் இவகிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நல்லபடியா நடந்துக்கணும்னு. எது பேசினாலும் முன்ன பின்ன யோசிச்சு பேசணும். ஆனா இல்லையே, இவ என்னதான் பண்ணா? என் பேச்ச கூட கேட்கல. உனக்காக பொய்ய சொல்லி 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 அவங்கள சம்மதிக்க வைக்க நாங்க முயற்சி செஞ்சிருக்கோம். ஆனா நீ என்ன பண்ண? நாங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு.
ஒண்ணும் புரியாத மக்கா இருக்க. நீ எதுக்கும் லாயக்கில்லாத தண்டம். நாங்க எவ்வளவு முயற்சி செய்யறோம் உன் மூஞ்சில முடிக்கவே கூடாதுன்னு. ஆனா நீ இங்க இருந்து போற மாதிரியே தெரியலையே. என்ன கொஞ்சம் நம்புங்க பெரியப்பா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா இங்கிருந்து போயிடுவேன். எப்பவுமே வரமாட்டேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு. என்ன பார்த்தாலே நீங்க வெறுக்கிறீங்க. வெறுக்காம வேற என்ன செய்வாங்க? அண்ணா, ஏதோ ஒரு விஷயத்துல வேணும்னே இதை செஞ்சேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஒன்னு சொல்லட்டுமாக்கா? நான் வேணும்னே இது மாதிரி ஏன் செய்ய போறா? அப்புறம் அவளே கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிருக்கா. அவ இப்போதான் சொன்னா எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் ஆகுதோ அவ்வளவு நல்லதுன்னு. அப்புறம் ஏன் அவ இஷ்டத்துக்கு சம்பந்தத்தை முறிக்க போறா? இதுல அவளுக்கு என்ன லாபம்? அம்மா வேணும்னே அம்மா கொட்டிருக்க போறா. அது ஒரு விபத்து. நர்வஸ் ஆயிட்டா போல பாவம். அவ பேச்ச கேட்டா அப்படி தெரியலையே, அப்படி பயந்த மாதிரி. அப்புறம் நீங்களாம் அவளுக்கு ஏன் வக்காலத்து வாங்குறீங்க? இப்ப பொண்ணுங்க தான் இன்னும் நிறைய இருக்காங்களே, வேற ஏதாவது பொண்ணையும் அப்படியே பார்க்கலாம்ல. அது மட்டும் இல்லாம இது என்ன சட்டமா? எந்த பொண்ணை பார்க்க போறோமோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. சரிங்க சித்தப்பா, நீங்களே பொண்ணு பாருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இதுக்கப்புறம் தயவு செஞ்சு என்ன இந்த விஷயத்துல இழுக்காதீங்க. நான் இந்த விஷயத்துல தலையிட விரும்பல. ஏன்பா அப்படி? உனக்கு அந்த பொண்ணை அவ்வளவு பிடிச்சு போச்சா? நீ வேற பொண்ணை பார்க்க கூட விரும்பாத அளவுக்கு? அந்த பொண்ணு கிட்ட அப்படி என்ன இருக்கு? அவளை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்றேன். நான் அப்படி எப்ப சொன்னேம்மா? நான் கல்யாணமே பண்ணிக்க விரும்பல. இதெல்லாம் உங்க பிடிவாதம் தானே, அதனாலதான் உங்க கூட வந்தேன். அப்புறம் அடிக்கடி பொண்ணு பாக்குறது, இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பாக்குறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ என்ன சொல்ல வர்ற? அந்த பொண்ணு கொஞ்சம் அதிகமாவே படிச்சிருக்கா, காலேஜ் போறா. அவளோட நடவடிக்கை எல்லாம் காலேஜ் போற பொண்ணுங்க மாதிரி இருக்கு. அத பாக்கல? எப்படி குத்தி காட்டி பேசிட்டு இருந்தான்னு எழுதி காட்டட்டுமா? கையெழுத்த பாக்குறீங்களா? அவ பேச்ச புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்க என்ன முட்டாளா? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். எல்லா வீட்டு பழக்க வழக்கங்களும் நம்ம வீட்டு பழக்க வழக்கங்க மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அர்ஜுன், என்ன சொல்ல வர்றியோ அது தெளிவா சொல்லு. இங்க பாரு அர்ஜுன், அப்படி என்ன நம்ம வீட்ல நடக்குது மத்தவங்க வீட்ல நடக்காதது? சும்மா பொண்ணு பார்க்கத்தானே போனோம். கொஞ்சம் அதிகமான ஆளுங்க போயிட்டு வந்தா ஒத்துக்கிறேன். இப்ப அடிக்கடியா போக போறோம். இதுதான் எங்க தப்பா? சித்தி, நான் சொல்ல வந்தது அது இல்ல. எல்லார் வீட்டு பழக்க வழக்கங்களும் நம்ம வீட்டு பழக்க வழக்கங்க மாதிரியே இருக்க முடியாதுன்னு மட்டும்தான் சொல்ல வந்தேன். அப்புறம் நீங்களாம் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு அவளால நடக்க முடியுமான்னு பார்க்கணும். அவளோட முடி நிஜமா இல்ல பொய்யான்னு பார்க்க நினைச்சீங்க. அவளோட உடம்பு கலர் கூட. மாம், இதெல்லாம் எங்க நடக்குது இந்த காலத்துல? பார்ப்பா, இதெல்லாம் பழைய சாஸ்திர சம்பிரதாயம். எங்க கல்யாணமும் அப்படித்தான் நடந்துச்சு. எங்க மரியாதைக்கு ஒன்னும் பாதிப்பு வரலையே. இப்போவே அந்த பொண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டா குடும்பத்தை எப்படி கவனிப்பா? அது மட்டும் இல்லாம 2 வீட்டுக்காரங்களும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துறோம். நீயே பொண்ணை தேடி பிடிச்ச மாதிரி கூட இல்லல்ல. என்ன இப்போ சரியா பாக்கலன்னா எல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஒருவேளை குறை இருக்கிற பொண்ணை உனக்கு கட்டி வச்சுட்டா என்ன செய்வ? தம்பி, அதுக்குத்தானே இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் வச்சிருக்காங்க. இதுல நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? அப்படி சரி, இப்ப உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா நான் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனா நீங்க தயவு செஞ்சு இனிமே என்ன இந்த விஷயத்துல இழுக்காதீங்க. அப்போ இதுக்கு அர்த்தம் நாங்க இனிமே எதுவும் சொல்லவும் கூடாது. அம்மா, நான் அப்படி எப்ப சொன்னேம்மா? அர்ஜுன், ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு தோணுதா அந்த பொண்ணு இந்த வீட்டு பேச்ச கேட்டு நடப்பான்னு? இந்த வீட்டு மருமகளுங்க பிறந்த வீட்டுக்கு போறது நமக்கு பிடிச்சாதுல, அது மாதிரி அவ இதை ஒத்துக்குவான்னு நினைக்கிறியா? அவ இந்த விஷயத்தை ஏத்துக்கவே மாட்டான்னு எனக்கு தோணுது. ஆமா அண்ணி, நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. நானும் தானே பார்த்து அந்த பொண்ணு எப்படி பதிலுக்கு பதில் பேசினான்னு. சரி சித்தப்பா, உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிடுங்க.
இத கேளுங்க. அவங்க ஃபோன் பண்ணலன்னா ஒரு தடவை நீங்களே ஃபோன் பண்ணி பேசிடுங்களேன். என்னம்மா பேசுறீங்க நீங்க? யாராவது இப்படி பண்ணுவாங்களாமா? இப்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பிச்சை கேட்கணுமா? மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இனி ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவங்க ஃபோனுக்கு மட்டும் வெயிட் பண்ணலாம். ஆமா, அது சரிதான். நான் சொல்லிடுறேன். ஒருவேளை உன் பொண்ணுக்காக திரும்ப நாங்க வேற பையனை பார்க்க வேண்டியிருந்தா அப்ப நாங்க செலவு பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்க செலவு பண்ணி அவங்கள வரவழைச்சு சாப்பாடு போட்டு கவனிக்கிறோம். ஆனா உன் பொண்ணு தப்பா நடந்து அவங்கள விரட்டி அடிச்சுட்டா அப்படி எல்லாம் நடக்க கூடாதுல்ல என்ன? அப்புறம் அந்த பையன்கிட்ட நீ தனியா என்ன பேசின? பெரியம்மா, அவங்க கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்ன? யாரு உன்கிட்ட என்ன கேட்டாலும் நீ கண்டிப்பா பதில் சொல்லுவ. அதானே உன் குணம். நீ என்ன சொல்ல வர்ற? நீ யார்கிட்ட எதுவும் சொல்லலனா? நீ உள்ள உட்கார்ந்திருந்தப்போ நான் எட்டி பார்த்தேன், நீ எப்படி வாயாடிட்டு இருந்தன்னு. பேசினா தானே அண்ணி கல்யாண பேச்சு இன்னும் வளரும். அவங்க கிட்ட நீ எதுவும் தாறுமாறா பேசலல்ல? பையன் கல்யாணத்தை வேணாம்னு சொல்ற மாதிரி எதுவும் சொல்லிடலல்ல? பெரியப்பா, நான் எதுக்கு தாறுமாறா பேச போறேன்? கல்யாணம் நின்று போச்சுன்னு வச்சுக்க, அப்ப தெரிஞ்சிடும். அவங்களே கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லலன்னா நாங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்படி தலகுனிஞ்சு நிக்கிறது உனக்கு சரியா வரும், ஆனா எங்களுக்கு சரி வராது. இந்த சுமைய எங்க தலையில இருந்து இறக்கியே ஆகணும்ல. எனக்கும் 2 பொண்ணு இருக்கு, அவங்க எதிர்காலத்தையும் பார்க்கணும். நீ உன் மூளையை கொஞ்சம் உபயோகிச்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். நாங்க வாழறதுக்குத்தான் இந்த வீடு. இங்க ஆயுசுக்கும் குடுத்தனம் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தா அது சரிப்பட்டு வராதுல்ல. அண்ணா, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? நீ கேட்டதைத்தான் சொன்னேன். இந்த விஷயத்தையும் கேட்டுக்கோ. நாங்க எவ்வளவு செய்யணுமோ அதை செஞ்சுட்டோம். இனிமே எங்களால முடியாது. அதனாலதான் உரைக்கிற மாதிரி சொல்றோம். அப்பதான் உன் மண்டையில விஷயம் ஏறும். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல உனக்குன்னு ஒரு இடமும் கிடையாது. அதனால இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டா சரி, இல்லன்னா உனக்கு தான் நஷ்டம். எங்க போறப்பா? இன்னைக்கு லீவுமா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க பிளான் பண்ணியிருக்கேன். அது கூட செய்யக்கூடாதா? அர்ஜுன், நீ என்கிட்ட இந்த மாதிரி பேச மாட்டியே. அர்ஜுன், இவ்வளவு கோவப்படாத. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இது என்ன கேள்வி? இவனோட விருப்பத்தால இப்ப என்ன ஆக போகுது? ஆனா அத்தை, பொண்ணு பார்க்க பேச நல்லாதான் தெரிஞ்சா. கல்யாணத்துக்கு பிறகு அவ அழக வச்சு நான் என்ன ஊறுகாயா போட போறேன்? எல்லாமே பொண்ணோட குணம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆமா, ஒருத்தரோட குணத்தை புரிஞ்சுக்கணும்னா ஒரு சந்திப்பு பத்தாதுமா. ஆனா இன்னும் இந்த வீட்டுக்கு வரல, வராமலே அவ நல்ல குணமானவளான்னு தெரிஞ்சிடுமா? அதனாலதான் நடவடிக்கையை பாக்குறோம். அந்த பொண்ணோட நடவடிக்கையை பார்த்தா அவளுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆமா, பெரியப்பா தயவுல வளர்ந்தவ தானே, அவளுக்கு என்ன நல்ல பழக்கம் தெரிஞ்சிருக்க போகுது? அவங்க அம்மா நாள் பூரா சமையல் கட்டிலேயே கிடக்குறாங்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எல்லாத்தையும் நாம தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும். நமக்கு தான் வேலை அதிகமா இருக்கும் அண்ணி. அப்போ நாம என்ன செய்யணும்க்கா? பெரியம்மா, நீங்க அந்த பொண்ணைய அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுங்களேன். இப்போ பொண்ணு நல்லா தானே இருக்கா? ஆமா, கொஞ்சம் வாயாடி மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சா. ஆனா சந்தேகப்படுற மாதிரி தெரியல. அதனால பண்ணி வச்சிடுங்க. பிறந்த வீட்டுக்கு போறத பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அங்க போய் அவ என்ன பண்ண போறா? அவங்க அப்பதான் இல்லையே, அவளை கொஞ்சி கொஞ்சியா உபசரிக்க போறாங்க. யோசிங்க. இதுக்கு மேல அவ ஏன் போக போறா? விஷயம் முடிஞ்சது இல்லையா? ஆஹா, பரம். சாதாரணமாவே உனக்கு மூளை வேலை செய்யாது. முட்டாள் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு உன் மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யுது. இவ சொன்னதும் ரொம்ப சரிதான். மத்தவங்க தயவுல வளர்ந்தவ பிறந்த வீட்டுக்கு எப்படி போவா? ஆஹா. அம்மா, நான் கிளம்புறேன். உன்கிட்ட என் பேச்சு முழுசா இன்னும் முடியல அர்ஜுன். இன்னும் என்ன பேசணுமா உங்களுக்கு? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அப்படித்தான் நடக்கும். நான் என்ன முடிவு பண்றேனோ அதுதான் நடக்கும். மறுபடியும் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், அந்த பொண்ண எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
சரிம்மா, உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா பேச்சே முடிஞ்சு போச்சுல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரியும் நீங்க என்ன விரும்புறீங்களோ அதுதான் இந்த வீட்டுல நடக்கும்னு. நீ என்ன கிண்டல் பண்றியா? நான் கிண்டல் பண்ணலம்மா, உண்மையை சொல்றேன். இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதை தான் சொல்றேன். அப்ப சரி, என் விருப்பம் வெறுப்பு எதுவுமே முக்கியம் இல்லைன்னா அப்ப நீங்க அதையே செய்யுங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே. அம்மா அம்மா அமைதியா இருங்க. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னப்பா அர்ஜுன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ம்? அண்ணியோட விருப்பப்படி எதுவும் நடக்கலைன்னா இந்த வீட்டுல வேற யார் விருப்பப்படி நடக்கும்? அண்ணி தான் நமக்கு எல்லாமே. எங்க அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் அண்ணி ஒருத்தங்க தான் இந்த மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இந்த வீட்டுல இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் அது எல்லாமே அண்ணியோட விருப்பப்படி தான் நடந்திருக்கு. ஆனா நீ இன்னைக்கு அண்ணி பேச்சையே மறுக்கிறியாப்பா? அவங்க பேச்ச மதிக்க மாட்டியா? ஏன்பா? சித்தப்பா, நான் அம்மாவோட பேச்சை மறுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, அம்மாவுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா, அம்மா உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா பரவாயில்ல, நம்ம ஏன் இன்னும் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு புரியல. இதோட முடிச்சுக்கலாம். சரி சரி, நல்லா புரியுது. உனக்கு அந்த பொண்ணை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு. அதனாலதான் அவளுக்கு வக்காலத்து வாங்குறேன். அம்மா அம்மா, நான் அப்படி எதுவும் சொல்லலம்மா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னா பரவாயில்ல, நாம எங்க சம்பந்தத்தை வேண்டாம்னு சொல்லிடுவோம். ஆனா இனிமே இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன இழுக்காதீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அது மட்டும் இல்லாம உலகத்துல எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அவசியம் இல்லையே. ஹே காளி தாயே, அர்ஜுன் அந்த பொண்ணை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? பயமூந்திரியானே, இந்த பொண்ணு இருக்காளே, எப்பவுமே தப்பான இடத்துல தான் பேசுவான். ஒரு தடவை வாய திறந்தா மூடுற பழக்கமே கிடையாது. கொக்கவன், டுக்கனுக்கு போன் பண்ணி சொல்லிடு, லீவு போட சொல்லி. இல்லனா அர்ஜுன் கல்யாணத்துக்கு வர்றதுல சிரமம் ஆயிடும். கொழுந்தனாரு வரப்போறாரு சின்னவளே. நீ நாட்களை என்ன ஆரம்பிச்சிரு. கடவுள்கிட்ட வேண்டிக்கோ இந்த கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்னு. என்னக்கா, இன்னும் சம்பந்தமே சரியா முடிவாகல. கல்யாண பேச்செல்லாம் ரொம்ப தூரம். ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு அர்ஜுன், நீ அந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ண. ஆனா ஒரு விஷயத்தை அவளுக்கு புரிய வச்சுடு. அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு, இந்த வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் நடக்கணும்னு.